வணக்கம். இது வசந்தம் டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் நாம் எம் அசீம் முகமது, எம் கவிதா பாரதி. விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய காலம் 10 வருடங்களாக அதிகரிப்பு. அதிபர் ஆசிரியர் சம்பள பிரச்சனையை தீர்க்க நிதி அமைச்சரால் மேலதிக நிதி ஒதுக்கீடு. கர்ப்பிணி தாய்மார்களுக்கு போஷாக்கு பொதி சிகரெட் 5 ரூபாவால் அதிகரிப்பு. 53,000 பட்டதாரிகளுக்கு நிரந்தர நியமனம். அரச ஊழியர்களுக்கு மோட்டார் சைக்கிள். லயன் அறைகளுக்கு பதிலாக தனி வீடுகள். பெலாரஸிற்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில் முறுகல் நிலை. அதிபர் ஆசிரியர் சம்பள முரண்பாட்டை தீர்க்க தற்போது ஒதுக்கப்பட்டுள்ள நிதிக்கு மேலதிகமாக 30,000 மில்லியன் ரூபாவை ஒதுக்க வரவு செலவு திட்டத்தில் யோசனை முன்வைக்கப்பட்டது. ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்க குறித்த பதவியில் 10 வருடங்கள் இருக்க வேண்டும் எனவும் யோசனை முன்வைக்கப்பட்டது. அதேபோல் அரசு ஊழியர்களின் ஓய்வூதிய வயதெல்லையை 65ஆக அதிகரிக்கவும் யோசனை முன்வைக்கப்பட்டது. சிகரெட் விலை 5 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டது. சுதந்திர இலங்கையின் 76வது வரவு செலவு திட்டம் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவினால் இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அமைச்சர் வரவு செலவு திட்ட அறிக்கையுடன் பாராளுமன்றத்திற்கு வருகை தந்தபோது உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவும் பாராளுமன்றத்திற்கு வருகை தந்தார். அடுத்த வருடத்திற்கான அரசாங்கத்தின் செலவு 5,128 பில்லியன் ரூபாவாகும். அரசாங்கத்தின் பொருளாதார வேலை திட்டங்களை அமைச்சர் பசில் ராஜபக்ச வரவு செலவு திட்டத்தை முன்வைத்து விளக்கினார். ஆசிரியர் அதிபர் சம்பள முரண்பாட்டை தீர்க்க 30,000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் மோட்டார் சைக்கிள்களை பெற்றுக் கொடுக்க 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் நிதி அமைச்சர் பசில் ராஜபக்ச குறிப்பிட்டார். பெருந்தோட்ட பகுதிகளில் லயன் அறைகளுக்கு பதிலாக தனி வீடுகளை அமைக்க 500 மில்லியன் ரூபாவை ஒதுக்க உள்ளதாகவும் நிதி அமைச்சர் தெரிவித்தார். சபாநாயகர் அவர்களே, தற்போது பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஓய்வூதியம் பெற வேண்டுமாக இருந்தால் இடைவிடாது 5 வருடங்கள் சேவை செய்ய வேண்டும். அந்த 5 வருடத்தை 10 வருடமாக அதிகரிக்க நான் முன்மொழிகின்றேன். இந்த முன்மொழிவு இணைந்த நிதியத்திலிருந்து சம்பளம் பெறுகின்ற சனாதிபதி பதவி உட்பட்ட அனைவருக்கும் செல்லுபடியானது. அதற்கான சட்டங்களை நாங்கள் வகுத்து கொள்ள வேண்டும். ஊழியப்படையை அதிகரிப்பதில் அவர்களின் ஓய்வூதிய வயதெல்லையை 65 வரை உயர்த்துவதற்கு நான் முன்மொழிகின்றேன். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதில் இது தடையாக இருக்காது. அதற்கு சமமான அளவினை நாம் அந்த பதவி அணியிலே உள்வாங்குவோம். ஆசிரியர் அதிபர் சேவைகளின் சம்பள முரண்பாட்டினை நீக்குமாறு அவர்கள் தொழிற்சங்க போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். அதை முடிவுக்கு கொண்டு வந்து அரசாங்கத்தின் மூலம் கொள்கை அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 2021 ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி அமைச்சரவை தீர்மானத்தை விரைவாக செயற்படுத்துவதற்கும் ஒரே தடவையில் செயற்படுத்துவதற்கும் மேலும் 30,000 மில்லியனை சம்பளமாக உட்சேர்ப்பதற்கு நான் முன்மொழிகின்றேன். இது ஆசிரியர் மற்றும் அதிபர்களின் சம்பளம் தொடர்பாக தற்பொழுது செலவிடப்படுகின்ற 109,000 மில்லியனுக்கு மேலதிகமாக இந்த ஒதுக்கீடு மேற்கொள்ளப்படுகின்றது என்பதை குறிப்பிட விரும்புகின்றேன். அரசு ஊழியர்களுக்கு மோட்டார் சைக்கிள்களை வழங்குவதற்கு ஏற்கனவே 2014ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் கள உத்தியோகத்தர்கள் 1,46,381 பேருக்கு மோட்டார் சைக்கிள்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த மோட்டார் சைக்கிள் பயன்படுத்துவதனூடாக பொதுமக்களுக்கு சேவைகளை வழங்குவதற்கு வாய்ப்பு கிட்டியிருப்பது எமக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது. இந்த நிகழ்ச்சி திட்டத்தினை மீண்டும் நடைமுறைப்படுத்தி மக்களுக்கு பயனை பெற்றுக் கொடுப்பதற்காக அரசு ஊழியர்களுக்கு மோட்டார் சைக்கிள்கள் வழங்குவதற்கு 500 மில்லியனை ஒதுக்குவதற்கு நான் முன்மொழிகின்றேன். பட்டதாரிகளை சேவையில் நிரந்தரமாக்குதல். ஏற்கனவே பயிலுனராக அரசு சேவைக்கு சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கின்ற அனைத்து பட்டதாரிகளையும் 2022 ஜனவரி மாதம் முதல் நிரந்தர நியமனம் வழங்குவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இவ்விடயத்திற்காக ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருக்கின்ற பணத்தொகைக்கு மேலதிகமாக 7,600 மில்லியன் மேலதிகமாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. பல்வேறு காரணங்களினால்
பல்வேறு காலப்பகுதியில் காணாமல் போனவர்களுக்கு நட்டஈடு வழங்குவதற்கு வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அவ்வாறு காணாமற் போனவர்களின் குடும்பங்களுக்கு நீதியினை பெற்றுக் கொடுப்பதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதி ஏற்பாட்டுக்கு மேலதிகமாக 300 மில்லியன் ரூபாயை மேலதிகமாக ஒதுக்குவதற்கு நான் முன்மொழிகின்றேன். சிகரெட் மீது அறவிடப்படுகின்றதான வரி உடனடியாக செயலுறு பெறும் வகையில் அதிகரிக்கப்படவிருக்கின்றது. 3 வருடங்களாக சிகரெட்டின் விலை உயர்த்தப்படவில்லை. ஒரு சிகரெட்டின் விலை 5 ரூபாயினால் அதிகரிக்கப்படும். இதன் மூலம் 8 பில்லியன் ரூபாய் வருமானம் ஒன்றை அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது. மதுவரி உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் மதுவரி அதிகரிப்பதற்கு நான் முன்மொழிகின்றேன். அது சம்பந்தமான வர்த்தமானி அறிவித்தல் இன்று மாலை வெளியிடுவதற்கு எதிர்பார்க்கின்றோம். இதன் ஊடாக 25 பில்லியன் மேலதிக வருமானத்தை அரசாங்கம் ஏற்றிக்கொள்வதற்கு எதிர்பார்க்கின்றது. நாட்டில் உள்ள 10,115 பாடசாலைகளுக்கும் உரிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதிவேக இணைய புரோட்பேண்ட் வசதியை பெற்றுக் கொடுக்க தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவுக்கு தேவையான தொழில்நுட்ப நிதி வசதிகளை ஏற்பாடு செய்ய நான் பிரேரிக்கின்றேன். G5 தொழில்நுட்பத்தை எமது நாட்டின் தொழில்நுட்ப துறையில் புகுத்துவதற்கு நான் எதிர்பார்க்கின்றேன். அதற்கு தகுதி வாய்ந்த சேவை நிறுவனங்களை தெரிவு செய்ய வேண்டிய பொறுப்பு தொலைத்தொடர்புகள் ஆணைக்குழு மேற்கொள்ள வேண்டும். நடைமுறை சமூக நிலைமைகளை கவனத்தில் கொண்டு சமுர்த்தி செயற்பாடுகளை நவீனமயப்படுத்த எதிர்பார்க்கின்றோம். சமுர்த்தி வறுமை சார்ந்த நிவாரண வேலை திட்டமாக கருதப்படாமல் பொருளாதாரம் வருமானத்தை உறுதிப்படுத்துகின்ற கிராமிய அபிவிருத்தி இயக்கமாக அதை மாற்றுவதற்கு நான் முன்மொழிகின்றேன். சமூக நலனோம்பல் மானிய திட்டங்களுக்கு பயனாளிகளை தெரிவு செய்யும் போது தர்க்க ரீதியானதும் அறிவியல் சார்ந்தும் அதை மேற்கொள்ள முன்மொழிகின்றேன். வாடகையில் இயங்கும் முச்சக்கர வண்டிகள் நாட்டின் பொருளாதாரத்திற்கு பலம் சேர்த்து வருகின்றன. அந்த சேவையின் பரம்பல் அதனுடன் தொடர்புடைய பிரச்சனைகள் போன்றவற்றை சரி செய்வதற்கு அதற்கான ஒழுங்குமுறைகள் கொண்டு வரப்படும். 7 லட்சம் அளவிலே முச்சக்கர வண்டிகள் காணப்படுகின்றன. அவர்களை ஒழுங்குபடுத்துவதற்கு அதிகார சபை என்று ஒன்று இல்லை. அதை நாங்கள் சரி செய்ய வேண்டும். மாற்று கலைநாசினிகளின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்காக 4000 பில்லியன் ஒதுக்கீடு செய்ய உள்ளோம். இந்த வகையில் விவசாய நிலங்களை தயார்படுத்தும் போது களைகளையும் கலைநாசிகளின் பாவனையினையும் குறைப்பதற்கும் ஆகக்கூடியது 2 ஹெக்டேர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு ரூபாய் 5000 வீதம் நிதி உதவி வழங்குவதற்கு நான் முன்மொழிகின்றேன். புதிய விவசாய தொழில்நுட்பத்தினை அறிமுகப்படுத்துவதற்கு இதுவரை ஒதுக்கீட்டு சட்டமூலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட 17,005 மில்லியன் ரூபாய்க்கு மேலதிகமாக மேலும் 5000 மில்லியனை ஒதுக்கீடு செய்வதற்கு நான் முன்மொழிகின்றேன். மீன்பிடி நங்கூர தளங்கள் மற்றும் மீன்பிடி துறைமுகங்களின் அபிவிருத்தி மற்றும் நிர்மாணம் போன்ற பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்கள் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த நடவடிக்கைகளுக்காக தற்போது ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிதி ஒதுக்கீட்டுக்கு மேலதிகமாக மேலும் 1000 மில்லியனை ஒதுக்கீடு செய்வதற்கு நான் முன்மொழிகின்றேன். கைத்தறி பத்திக்குட்பட புடவை கைத்தொழிலை அபிவிருத்தி செய்வதற்காக மேலும் 1000 மில்லியனை ஒதுக்கீடு செய்வதற்கு நான் முன்மொழிகின்றேன். கர்ப்பிணி தாய்மார்களுக்காக வழங்கப்படும் போசாக்கு பொதியை 24 மாதங்கள் வரை வழங்க, அதாவது 2 வருடங்களுக்கு வழங்க 4000 மில்லியனுக்கு மேலதிகமாக மேலும் 1000 மில்லியன் ரூபாவை ஒதுக்க முன்மொழிவு செய்கின்றேன். தோட்ட மக்களின் வீடு அமைப்பு நிலைமை பற்றி விளக்குவதற்கு தேவையில்லை என நான் நினைக்கின்றேன். அவற்றின் நிலைமை மிகவும் மோசமாக காணப்படுகின்றது. குறித்த ஊழியர்கள் பிரதான ஏற்றுமதி பயிர்களில் ஒன்றான தேயிலைக்கான அடிப்படையினை வழங்குகின்றனர். எனவே அந்த சமூகத்தின் வாழ்க்கை தரத்தினை உயர்த்துவது எமது ஒவ்வொருவரினதும் பொறுப்பாகும். எனவே தோட்டத்துறையில் வீடு அமைப்பு அபிவிருத்திக்காக அடுத்த 3 வருடத்திற்கு 500 மில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்ய முன்மொழிகின்றேன். பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் விசேட அடிப்படையில் பயிரிடப்படாத காணிகளை வழங்கி புதிய விவசாய தொழில்முயற்சியாளர்களை உருவாக்குவதற்கும் உயர் தொழில்நுட்ப விவசாய பூங்காக்களை ஏற்படுத்தி விவசாய மற்றும் பெருந்தோட்டத் துறையில் பயிரிடப்பட்டுள்ள காணியின் அளவை விரிவாக்கம் செய்வதற்கும் முன்மொழிகின்றேன். பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கும் அதே போன்று பொதுமக்களுக்கும் சொந்தமான காணிகளை பயன்படுத்துதல் மற்றும்
தனியார் காணிகள் அத்துடன் கட்டடங்களதும் வேறு சொத்துக்களதும் உயர்ந்தபட்ச பயன்பாடு தொடர்பான சட்டங்களை அறிமுகப்படுத்துவதற்கும் நான் மேலும் முன்மொழிகின்றேன். கடந்த ஆட்சி காலத்தில் இந்த நாட்டுக்குள்ளே எதிர்கருத்தை கொண்ட அரசியல் ஆதரவாளர்கள் மிகவும் மோசமான முறையில் இன்னலுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அவர்களுடைய இன்னலுக்கு உட்படுத்துகின்ற மனோபாவத்தை எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த காலகட்டத்தில் அநீதிக்கு உள்ளாகிய பல்வேறு இன்னலுக்கு உள்ளாகியவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது எமது கடப்பாடாக இருக்கின்றது. அந்த விடயங்களை ஈடேற்றும் பொருட்டு மேலும் 100 மில்லியன் ரூபாவை நான் ஒதுக்குவதற்கு முன்மொழிகின்றேன். நீண்ட காலமாக ஓய்வூதியம் பெறுநர்களினால் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கோரிக்கை இருக்கின்றது. அதாவது ஓய்வூதியம் பெறுநர்களை சம்பள முரண்பாட்டை நீக்குவதற்கு ஒரு பொருத்தமான பொறிமுறையை அல்லது முறைமையை முன்வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கே அரசாங்கம் அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றது. அவ்விடயத்திற்காக 500 மில்லியனை ஒதுக்கீடு செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படவிருக்கின்றது. வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டனர். பிரதானமாக கல்வி, சுகாதாரம், நிதி ஒதுக்கீடு பெருமளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. குறித்த 2 துறைகளும் மக்களின் வாழ்க்கையோடு தொடர்புபட்ட துறைகளாகும். பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஓய்வூதியம் பெறுவதற்கான கால எல்லை 10 வருடங்களாக அதிகரிக்கப்பட்டமே சிறந்த தீர்மானமாகும். நாட்டில் நீண்ட காலமாக பின்பற்றப்பட்ட பொருளாதார கொள்கை நாட்டை எந்த அளவு நாசமடைய செய்துள்ளது என்பதை இந்த வரவு செலவு திட்டம் எடுத்து காட்டுகிறது. பொருளாதாரத்தை முன்னேற்ற வரவு செலவு திட்டத்தில் எவ்வித முன்மொழிவுகளும் உள்ளடக்கப்படவில்லை. කිසිදු දැක්මක් හෝ යෝජනාවක් මේක ඇතුළු වී නැහැ. அமாරු காலவாக்குவானுக்கு எதிர்ப்பு மிகவும் கஷ்டமான காலப்பகுதியில் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் இதுவாகும். நிதியமைச்சர் ஆழமாக ஆராய்ந்து வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை உருவாக்கியுள்ளார். ஆசிரியர் பிரச்சினைக்கு தீர்வு வழங்குதல், கிராமிய உற்பத்திகளை அதிகரித்தல் போன்ற விடயங்களுக்காக பெருமளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அபிவிருத்தி பணிகளுக்கான நிதி பெருமளவு ஒதுக்கப்பட்டுள்ளது. කොයිතරම් අමාරු වුණත් සම්වර්ධන කටයුතු සම්බන්ධව කරන මුදල් වෙන් කිරීම මම හිතන්නේ විශාල වශයෙන් කළ දින மேல் சப்ரகமுவ, வடமேல், மத்திய, வடக்கு ஆகிய மாகாணங்களிலும் காலி, மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மண் சரிவு அச்சுறுத்தல் காரணமாக நேற்று முன்தினம் முதல் மூடப்பட்ட கண்டி கொழும்பு பிரதான வீதியில் கடுகண்ணவ பகுதியை தொடர்ந்து மூடிவிட தீர்மானிக்கப்பட்டது. இராணுவத்தினை போன்று ஏனைய பிரிவுகளின் பங்களிப்பின் மூலம் சரிந்து விழுந்துள்ள மண்மேடு அகற்றப்படுகின்றது. கனமழையை தொடர்ந்து மண்மேடு சரிந்து விழும் அபாயம் ஏற்பட்டதால் கடந்த 10ஆம் தேதி இரவு 10 மணி முதல் கொழும்பு கண்டி பிரதான வீதி கடுகண்ணாவ பகுதியிலிருந்து மூடப்பட்டது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம், வீதி அபிவிருத்தி அதிகார சபை உள்ளிட்ட நிறுவன அதிகாரிகள் இப்பகுதியின் நிலைமை குறித்து ஆராய்ந்தனர். இதற்கமைய இவ்வீதியை தொடர்ந்து மூடி வைக்க தீர்மானிக்கப்பட்டது. கடுகண்ணாவ பகுதியிலிருந்து இவ்வீதி மூடப்பட்டதனால் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கொழும்பு கண்டி வீதியின் கடுகண்ணாவை கீழ்ப்பகுதியிலிருந்து பல கடைகளுக்கு மேலேயுள்ள மலை சார்ந்த பகுதியில் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளது. இவ்விடத்திலிருந்து நிலத்திற்கு நீர் செல்வதாக கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி ஆசிரி கருணாவர்த்தன தெரிவித்துள்ளார். இதற்கு தீர்வாக வெடிப்புகள் ஏற்பட்டுள்ள இடங்களில் கான்கிரீட் இடப்பட்டு மூடிவிடவும், நீர் செல்கின்ற பாதைகளை திசை திருப்புவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அத்துடன் மலை பகுதியிலுள்ள பாரிய மரங்களை வெட்டிவிடவும் தீர்மானிக்கப்பட்டது. இதேவேளை கடுகண்ணாவ மலையின் மேற்பகுதியில் உள்ள புகையிரத வீதி அமைந்துள்ள பகுதியிலிருந்து வடிந்தோடும் நீரின் கொள்ளளவு நிலத்திற்கு கீழ் செல்வதை தடுப்பதற்காக புலித்தீன் உரைகள் விரிக்கப்படுகின்றன. ராணுவம் இதற்கு பூரண பங்களிப்பை வழங்கியுள்ளது. நிலத்திற்கு பாரிய அளவில் நீர் செல்வதனால் ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல் நிலையை போக்கும் வகையிலேயே இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டது. களுத்துறை, கேகாலை, குருநாகல், கொழும்பு, காலி, நுவரெலியா, பதுளை, கண்டி, மாத்தளை மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கான மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் அமுலில் உள்ளது. வெள்ளம் மற்றும் மண்மேடு சரிந்து விழுந்ததன் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 26ஆக அதிகரித்துள்ளது. நாட்டின் ஒரு சில பகுதிகளில் தொடர்ந்தும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது.
දිවයිනේ බස්නාහිර වයඹ நாட்டின் மேல் வடமேல் சபரகமுவ மத்திய மற்றும் காலி மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும். காலை வேளையிலோ இரவு வேளையிலோ இந்நிலை ஏற்படலாம். இடைப்பட்ட காலப்பகுதியில் சூரிய ஒளியும் கிடைக்கும். சாதாரணமாக 50 மில்லிமீட்டர் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. ஊவா, அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களிலும் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். புத்தளத்திலிருந்து கொழும்பு ஊடாக புத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள ஆழ்கடல் பகுதியில் காற்றின் வேகமானது மணிக்கு 50 தொடக்கம் 60க்கும் இடைப்பட்ட கிலோமீட்டர்களாக காணப்படலாம். எதிர்வரும் 16ஆம் 17ஆம் 18ஆம் தேதிகளில் இந்நிலை குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. තියෙන තත්ත්වය බොහෝ විට 16 17 18 වගේ වෙනකොට සෑහෙන දුරට අඩුවීමක් තමයි අපි අපේක්ෂා කරන්නේ. நாளாந்த கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை மீண்டும் 700ஐ கடந்துள்ளது. நேற்றைய தினம் 19 கோவிட் மரணங்கள் பதிவாகின. எமது நாட்டின் சனத்தொகையில் 72% கோவிட் தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என சுகாதார அமைச்சர் வலியுறுத்துகின்றார். நாட்டில் இதுவரை பதிவான கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 5,48,061 அதிகரித்துள்ளது. அதில் 5,23,122 பேர் பூரண குணமடைந்துள்ளனர். நேற்றைய தினம் பதிவான 715 தொற்றாளர்களுடன் 11,012 பேர் சிகிச்சையில் உள்ளனர். 13,950 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. கொரோனாவுக்கு எதிராக முதலாவது டோஸை 1,58,47,891 பேரும், அதன் இரண்டாவது டோஸை 1,36,11,121 பேரும் பெற்றுள்ளனர். 97,806 பேர் பூஸ்டர் டோஸை பெற்றுள்ளனர். நாட்டின் சனத்தொகையில் 72% முழுமையாக தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். 6 மாதங்களுக்கு முன்னர் மனனம் செய்தபடி பாராளுமன்றத்தில் 1 மணி நேரம் கூக்குரலிட்டனர். எம்மால் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள பணமில்லை என்றும் எவ்வித திட்டமும் இல்லை என்றும் அவர்கள் கோஷமிட்டனர். இன்று உலகின் முன்னணி 4-5 நாடுகளில் நாமும் இணைந்துள்ளோம். நாட்டு சனத்தொகையில் 72% முழுமையாக தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளன. மரணங்களை நோக்கும் போது 79% தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ளாதவர்களே மரணத்தை தழுவியுள்ளனர். அரசாங்கம் என்ற வகையில் மேற்கொள்ளக்கூடிய சகல விடயங்களையும் மேற்கொண்டோம். அதனை அடுத்து மக்களுக்கு காணப்படுகின்ற பொறுப்புகள் நிறைவேற்றப்படாவிட்டால் சட்டங்களை கொண்டு வர வேண்டி ஏற்படும். ஆசிரியர் ஆர்ப்பாட்டங்களின் போது ஏற்பட்ட விளைவுகளையும் நாம் அவதானித்தோம். வைரஸ் தொற்றையும் மரணங்களையும் குறைப்பதற்கு காத்திரமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் போது பெருந்திரளானோரை ஒன்று திரட்டி ஆர்ப்பாட்டங்களில் குதிக்கின்றனர். வேண்டுமென்றே இவ்வைரஸை பரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவே விருப்பமின்றி சிந்திக்க வேண்டி ஏற்பட்டுள்ளது. அரசியல் செய்வதற்காக வேணும் எமக்கு நாடொன்று இருக்க வேண்டும். தேக ஆரோக்கியமான சமூகம் காணப்பட வேண்டும். நாட்டு பிரஜைகள் இருக்க வேண்டும். இதற்கு எமக்கு பங்களிப்பு செய்யுமாறு அரசியல் கட்சிகளிடம் கோரிக்கை விடுக்கிறேன். மக்கள் ஒன்று கூடுவது தொடர்பான சட்ட வரையறைகள் அடங்கிய வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் ஊடக பேச்சாளரும் வைத்திய நிபுணருமான டாக்டர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். மக்கள் ஒன்று கூடுவதனால் இந்நோய் பரவுவதற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ தாக்கம் செலுத்துவதை நாம் அனைவரும் அறிவோம். இந்நடவடிக்கையை இலகுபடுத்துவதற்காக தேவையான சட்ட பின்னணிகளை ஏற்படுத்துவதற்காகவே இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. இவ்வர்த்தமானி அறிவுறுத்தலுக்கு அமைய எதிர்காலத்தில் செயற்பட வேண்டிய விதம் குறித்து சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் அறிவிக்கப்படும். நாளொன்றில் 5000 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்ட சந்தர்ப்பம் முதல் 500 தொற்றாளர்களாக குறைப்பதற்கு எடுக்கப்பட்ட காத்திரமான நடவடிக்கைகள் காரணமாகும். எனினும் நாம் எதிர்பார்த்த கட்டுப்பாடு இதுவரை ஏற்படவில்லை. நோய் தொடர்ந்தும் பரவக்கூடிய அவதானம் உள்ளதா சகலரும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும். நாட்டு பிரஜைகள் இதனை நன்கு உணர்ந்து செயற்பட வேண்டும். இல்லாவிட்டால் நாடு மீண்டும் அபாயத்தை நோக்கி செல்லும். இதேவேளை பொதுமக்களின் கவனையினமே கோவிட் வைரஸ் பரவ பிரதான காரணமாக அமைந்துள்ளது. அனுராதபுர மாவட்டத்தில் கோவிட் பரவல் அதிகரித்துள்ளது. எனினும் பொதுமக்கள் பொது இடங்களில் கவனையினத்துடன் செயற்படுவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். மன்னார் மாவட்டத்தில் கடந்த 11 நாட்களில் 240 கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டதாக மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் டி வினோதன் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் நேற்றைய தினம் மேலும் 50 பேர் கோவிட் தொற்றோடு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களோடு சேர்த்து இந்த மாதம் முதல் 11 தினங்களில் 240 பேர் கோவிட் தொற்றோடு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இதேவேளை இந்த மாதம் மேலும் 2 கோவிட் மரணங்கள் ஏற்பட்டு மொத்தமாக 25 கோவிட் மரணங்கள் இதுவரை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. காலநிலை மற்றும் மழைவீழ்ச்சி காரணமாக டெங்கு நோய் பரவும்
அபாயம் அதிகரித்திருக்கின்றது. குறிப்பாக வீடுகள் மற்றும் இடங்களைச் சூழ வெள்ள நீர் தேங்கி இருக்கின்ற நிலைமையில் மக்கள் இது தொடர்பாகவும் விழிப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வெளிநாடு செல்ல உள்ள சுமார் 2500 இளைஞர் யுவதிகளுக்கு அக்குரணை சுகாதார வைத்திய உத்தியோகத்தர் அலுவலகத்தின் ஏற்பாட்டில் மொடோனா தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டன. அக்குரணை பிரதேச சபையில் தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டன. கெரவலப்பட்டி யுகதனவே மின் உற்பத்தி நிலையத்தின் அரசாங்கத்திற்குரிய பங்குகளையும் எரிவாயு விநியோகத்தின் ஏகபோக உரிமையையும் அமெரிக்க கம்பெனி ஒன்றுக்கு வழங்குவதற்காக எடுக்கப்பட்ட தீர்மானத்தை வலுவிழக்க செய்யுமாறு கோரி தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவை நீதிபதி குழு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு சட்டமா அதிபர் கோரிக்கை விடுத்துள்ளார். சட்டமா அதிபர் சார்பில் ஆஜராகி மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் ஃபர்சானா ஜெமில் குறித்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது உச்சநீதிமன்றத்திடம் இக்கோரிக்கையை விடுத்தார். இது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு விசாரணை என அவர் தெரிவித்துள்ளார். இக்கோரிக்கையை பிரதமர் நீதியரசரிடம் முன்வைப்பதாக மூவரடங்கிய நீதிபதிகள் குழு தெரிவித்தது. வழக்கு குறித்த மட்டுப்படுத்தப்பட்ட ஆட்சேபனைகளை முன்வைப்பதற்கு கால அவகாசத்தை வழங்குமாறு ஃபர்சானா ஜெமில் பிரதிவாதிகளின் சட்டத்தரணிகளிடமும் கோரிக்கை விடுத்தார். இதற்கமைய 3 வாரங்களுக்குள் குறித்த ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்க பிரதிவாதிகளுக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டது. அத்துடன் இவ்வழக்கை எதிர்வரும் 26ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறும் உத்தரவிடப்பட்டது. மேலும் சில செய்திகளின் தொகுப்பு அடுத்து. ஆலையடிவெம்பு பிரதேச சபையின் 2022ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் 10 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. சபையின் 44வது மாதாந்த அமர்வு தவிசாளர் பி. கிரோஜாதரன் தலைமையில் சுகாதார வழிமுறைகளுக்கு அமைய இன்று இடம்பெற்றது. மொத்த உறுப்பினர்கள் 16 பேரும் சபை அமர்வில் கலந்து கொண்டனர். 13 பேர் ஆதரவாகவும் 3 பேர் எதிராகவும் வாக்களித்தனர். திருகோணமலை மாவட்ட பிராந்திய ஊடகவியலாளர்களுக்கான தகவல் அறியும் உரிமை சட்டம் தொடர்பான செயலமர்வு திருகோணமலையில் இடம்பெற்றது. இலங்கை பத்திரிகை ஸ்தாபனம் ஊடாக எகித் ஹெரிடாஸ் நிறுவனம் இணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தது. சகல பிரஜைகளுக்கும் உரித்தான தகவல் அறியும் சட்டம் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. நவீன வசதிகளுடன் 55 மில்லியன் ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட யாழ் இந்து கல்லூரி விளையாட்டு திடல் கல்லூரி நிர்வாகத்திடம் இன்று கையளிக்கப்பட்டது. யாழ் இந்து கல்லூரியின் பிரித்தானிய கிளையின் பழைய மாணவர்களின் நிதி பங்களிப்பில் இது புனரமைக்கப்பட்டது. கல்லூரி அதிபர் ரட்னம் செந்தில்மாறன் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. முல்லைத்தீவு நந்திக்கடல் பகுதியில் வெளிநாட்டு பறவைகளின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. இம்மாவட்டத்தில் ஒரு சில காலப்பகுதியில் வெளிநாட்டு பறவைகள் இனப்பெருக்கத்திற்காக நந்திக்கடல் பகுதிக்கு வருகை தருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் எமது இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.